Hello friends, welcome to அதியமான் டீம். இந்த வீடியோவில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் ஜூன் 21 அண்ட் 22 தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஜூன் 21 மற்றும் 22ஆம் தேதிக்கான முக்கிய நிகழ்வுகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 21 ஜூன் 2017 அப்படிங்கிறது சர்வதேச யோகா தினம், இன்டர்நேஷ்னல் யோகா டே. ஸோ இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா ஃபார் ஹெல்த். இந்த சர்வதேச யோகா தினமாக எப்போ இருந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ஜூன் 2015 ஸோ ஃபஸ்ட்டு யோகா தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச யோகா தினம் 21 ஜூன் 2015 கொண்டாடுறோம். ஸோ இப்போ 2016 1 17 இது மூன்றாவது சர்வதேச யோகா தினம். ஸோ இது தேர்ட் எடிஷன். ஸோ அடுத்து இந்த சர்வதேச யோகா தினம் சர்வதேச யோகா தினமாக கொண்டாடலாம் அப்படின்ட்டு டிசம்பர் 2014 யுனைடெட் நேஷன் அசம்பிளி அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க, சர்வதேச யோகா தினமாக அங்கீகரித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், IKE Messenger has launched the new version of the app IKE 5.0 with a completely new interface and addition of a mobile wallet in partnership with Yes Bank. IKE Messengerம் Yes Bankம் சேர்ந்து ஒரு புது இன்டர்ஃபேஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொபைல் வாலெட்டு மூலயமா பே பண்ணுறது, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாமே IKE Messenger மூலயமா பண்ணுறதுக்கான புது முயற்சியாக IKE Messengerம் எஸ் பேங்க்கும் இணைந்து செஞ்சுருக்காங்க. அடுத்து யுபர் ஃபவுண்டர் டிராவிஸ் கல்நாயக் ரிசைன்ஸ் ஆஸ் CEO. உபர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஓலா உபர் இதெல்லாம் டாக்ஸி அக்ரிகேட்டர், அதாவது டாக்ஸி அக்ரிகேட்டர்னால் ஸோ உங்களுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ இந்த உபர் நிறுவனத்தோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டிராவிஸ் கல்நாயக் ரிசைன் பண்ணியிருக்காரு. அடுத்து சவுதி கிங் நேம்ஸ் சன் முகமது பின் சல்மான் ஆஸ் கிரவுன் பிரின்ஸ். சவுதி மன்னர் அவருடைய மகனை முகமது பின் சல்மான் அவரை கிரவுன் பிரின்ஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து ராமமணி ஐயங்கார் மெமோரியல் யோகா நிறுவனம். இந்த நிறுவனம் தான் பிரதம மந்திரியோட முதல் யோகா விருதினை வின் பண்ணியுள்ளது. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு யோகா அவார்டை வின் பண்ணியிருக்காங்க, ராமமணி ஐயங்கார் மெமோரியல் யோகா நிறுவனம். அடுத்து யூனியன் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் அசோக் கஜபதி ராஜு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 33 ஏர்போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. இந்த ஏர்போர்ட்ஸ் எல்லாம் எங்கே ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டவுனில் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. இந்த ஏர்போர்ட்ஸ் செப்டம்பருக்குள்ளே கொண்டு வர போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதான் ஸ்கீம், UDAN அப்படிங்கிற ஸ்கீம் மூலிமா ஸ்மால் ஏர்போர்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் பார்த்தோம், ஒசூர் சேலத்தில் கூட இந்த உதான் ஸ்கீம் மூலியமாக நியூ ஏர்போர்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்லலாம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட கண்டினியூஷனாக ஸோ இப்போ ஓவராலாக 33 ஏர்போர்ட்ஸ் ஸ்மால் டவுனில் அனௌன்ஸ் பண்ணுறதா கொண்டு வர போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து கத்தார் ஏர்வேஸ் வின்ஸ் ஸ்கைட்ராக்ஸ் வேர்ல்டு ஏர்லைன் அவார்ட் 2017. கத்தார் ஏர்வேஸ் அப்படிங்கிறது ஸ்கைட்ராக்ஸ் வேர்ல்டு ஏர்லைன் அவார்டை வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கைட்ராக்ஸ் வேர்ல்டு ஏர்லைன் அவார்டு அப்படிங்கிறது ஆஸ்கர் அவார்ட் ஃபார் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அவார்டை கத்தார் ஏர்வேஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் 5 ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இருக்கக்கூடியது அவார்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கத்தார் ஏர்வேஸ், செகண்ட் சிங்கப்பூர் ஏர்வேஸ், தேர்ட் ஆல் நிப்பான் ஏர்வேஸ், ஃபோர்த் எமிரேட்ஸ் அண்ட் ஃபிஃப்த் கெத்தை பசிபிக். ஸோ இந்த 5 ஏர்லைன்ஸ் தான் வேர்ல்டில் இருக்கக்கூடிய டாப் 5 ஏர்லைன்ஸ். அடுத்து இட்டாலியன் ஃபேஷன் லெஜண்ட் கார்லா பெண்டி பாசஸ் அவே. இத்தாலியோட ஃபேஷன் லெஜண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்லா பெண்டி ரோம் நகரில் காலமாயிருக்காங்க. அடுத்து கர்நாடகா வைவ்ஸ் ₹8,165 crore worth ஃபார்ம் லோன்ஸ். கர்நாடகா மாநிலத்தில் விவசாய கடன்களை தள்ளுபடி செஞ்சுருக்காரு. ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா, ஸோ கர்நாடகத்தோட முதலமைச்சர் சித்தராமையா அந்த பயிர் கடன்களை தள்ளுபடி செஞ்சுருக்காரு. ஸோ ₹50,000 ஒரு விவசாயிக்கு தள்ளுபடி செஞ்சுருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டேட் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா அண்ட் பஞ்சாப் கவர்மெண்ட் இந்த ஃபார்மர் லோன்ஸை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. அடுத்து ஆதார் மஸ்ட் ஃபார் பெனிஃபிட்ஸ் அண்டர் கவர்மெண்ட்ஸ் TB கண்ட்ரோல் ஸ்கீம். அதாவது சுகாதார அமைச்சகத்தின் அறிவிப்பின்படி காசநோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் நலன்களை பெற தங்கள் ஆதார் எண்ணை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிபிக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அண்ட் உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வேணும், இலவசமான ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்கோ இல்லை பண உதவி ஏதாவது பெறணும் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் எண்ணை கண்டிப்பாக நீங்கள்
கொண்டு சமர்ப்பிக்கணும் அப்படின்றத இந்த புதிய ரூல். அடுத்து, அசாம் கவர்னர் பன்வரிலால் புரோஹித் has inaugurated தி குவஹாத்தி இன்டர்நேஷ்னல் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் குவஹாத்தி, அசாம். ஸோ அசாமோட கவர்னர் வந்து குவஹாத்தி இன்டர்நேஷ்னல் டாக்குமெண்ட்ரி, அதாவது ஆவணப்படத்துக்கான விழாவை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ அசாமோட கவர்னர் யார்? பன்வரிலால் புரோஹித். அடுத்து, மேகாலயா கவர்மெண்ட் has signed 2 மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மேகாலயா மாநிலம் வந்து 2 ஒப்பந்தங்களை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ SBI EPA அண்ட் SBI CMP ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த 2 ஃபெசிலிட்டிஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து மேகாலயா கவர்மெண்ட் வந்து SBIயோட ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா இனிஷியேட்டிவ், அதாவது டிஜிட்டல் பேமெண்ட் மெத்தட் நம்ம வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனுடைய தொடக்கமாக ஸோ இனிமேல் நடக்கக்கூடிய கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் மெத்தட் மூலயமா நடக்கிறதுக்கான நடவடிக்கைகளை தான் இது மூலயமா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஸோ அடுத்து, யூனியன் கவர்மெண்ட் ஹேஸ் சைன்ட் அ லோன் அக்ரிமெண்ட் ஆஃப் $275 million வித் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு லோன் அக்ரிமெண்ட் வந்து ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன்படி $275 million வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எதுக்குன்னா, அர்பன் சர்வீஸ் இன் ஸ்மால் டவுன்ஸ் வித் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய ஸ்மால் டவுனோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இந்த லோன் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நடப்பு நிகழ்வுகள் தான் ஜூன் 21 மற்றும் 22 நாட்களுக்குள்ள முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். இது மட்டுமல்லாமல் இன்னும் சில முக்கிய நடப்பு நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்ட்டு நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை தவிர வேறு முக்கியமான நிகழ்வுகள் இருந்தால் அந்த தகவல்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கான நடப்பு நிகழ்வுகள் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.